ஸ்ரீரங்கம் யாத்ரீகர் நிவாசில் தங்கியிருந்த அனைத்து அரசியல் கட்சியினரையும் தேர்தல் அதிகாரி மனோகரன் தலைமையிலான குழுவினர் வெளியேற்றினர். திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் திரண்டனர். திமுக வேட்பாளர் ஆனந்த் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் பக்தர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட யாத்ரீகர் நிவாசில் அதிமுகவினர் ஏராளமானோர் தங்கியிருப்பதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று ஸ்ரீரங்கம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மனோகரன் தலைமையிலான அதிகாரிகள் குழு யாத்ரீகர் நிவாசிற்கு நேரடியாக வந்து தேர்தல் சம்பந்தமாக தங்கியுள்ள அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து ஒவ்வொரு அறையாக சென்று மனோகரன் அரசியல் கட்சியினர் அனைவரையும் வெளியேற வலியுறுத்தினார். யாத்ரீகர் நிவாஸ் என்பதனை யாத்திரிகள் பக்தர்கள் மட்டும்தான் தங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் என இந்த சம்பந்தப்பட்ட யாத்ரீகர் மேனேஜருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி இங்கு அனுமதி இல்லாமல் தேர்தல் பணி நோக்கத்தோடு வந்து தங்கியிருக்கக்கூடிய அனைத்து கட்சியைச் சேர்ந்த கட்சி வேறுபாடின்றி அனைத்து கட்சியைச் சேர்ந்த யாரும் இந்த தேர்தல் பணிக்காக வந்து தங்குவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அவர்களை உடனே வெளியேற்ற வேண்டும் என மேனேஜர் அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பணியாற்றவுள்ள அரசு ஊழியர்களுக்கான பயிற்சி வகுப்பில் 1288 பேர் பங்கேற்றனர். அவர்களுக்கு ஓட்டுச்சாவடி மையங்களில் சின்னங்கள் குறித்த போஸ்டர்கள் ஒட்டும் இடம், பெயர் பதிவு செய்பவர், மை இடுபவர், ஓட்டுப்பதிவு இயந்திரம் ஆகியவை எவ்வாறு வரிசையாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது குறித்தும் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை கையாள்வது குறித்தும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன.